கொஞ்சத்தில் ஆண்டு இருந்தார், அது பெருசு. என்ன சொல்லுங்க? கொஞ்சம் தான், அந்த கொஞ்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார், அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். when there is little in God, ஆண்டவர், அதாவது கொஞ்சம் தான், அந்த கொஞ்சத்தில் இயேசு இருக்கிறார். என்ன சொல்லுங்க? கொஞ்சம் தான், கொஞ்சம் தான், கொஞ்சம் பலம் தான். சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் பணம் தான், கொஞ்சம் தான் தொண்டை இருக்குது பேசுறதுக்கு, கொஞ்சம் தான் எனக்கு பலன் இருக்குது மேலே ஏறி வர்றதுக்கு, கொஞ்சம் தான் பலன் இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த கொஞ்சம் பலன்ல ஆண்டு இருந்தார்னா that is much. அது போடுவீங்களா? லிட்டில் மச். லிட்டில் என்பது கொஞ்சம் பலம் தான் என்கிட்ட இருக்குது, பலனே இல்லை. எனக்கு எழுந்திருக்கும் போதே யாரும் சொல்லவே இல்லை. இந்த லெஃப்ட் ஹேண்ட் முழுக்க பயங்கர வலி. உடனே வேதாவதான் நினைச்சேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் முழுக்க இங்கேருந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம். உடனே நமக்கு தெரியும் அது ஆற்று தான் தெரியும். அப்புறம் என்னென்னவோ பண்ணி அதை பண்ணி அப்படி உடைச்சி இதை உடைச்சி கையை உடைச்சி காலை உடைச்சி அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு, புரியுதா உங்களுக்கு? இது சொன்னால் அடுத்து யாருக்கெல்லாம் ஃபோன் போகும், புரியுதா உங்களுக்கு? அப்புறம் வேறு ஒருத்தர் அங்கே பிரசங்கம் பண்ணணும், உடனே யாருக்காவது ஒருத்தர் ஃபோன் போகும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அந்த பிரயாசங்கள் மற்ற நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதான் நமக்கு பலன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு 8 காரியங்கள் சொன்ன. நம்பர் 1, என்ன ரொம்ப தொட்டு சொன்னேன். வாட் வி ஹேவ் இஸ் நத்திங், வாட் வி ஆர் இஸ் சம்திங். எல்லாம் சொல்லுங்க. என்னிடத்தில் அவர் கேட்டார் பார்த்தீங்களா, அந்த விதவைகிட்ட கேட்டார், உன்னிடத்தில் இருக்கிறது ஐயா ஒரு தீர்க்கதரிசி தெரியுமா தெரியாதா? ஒரு தீர்க்கதரிசி தெரியுமா தெரியாதா? மோசே கிட்ட பார்த்து, உன்னிடத்தில் இருக்கிறது சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி கேட்கிறார். மோசே கிட்ட பார்த்து, உங்கள்கிட்ட என்னங்க இது? புரியுதா உங்களுக்கு? கையில் என்ன வச்சுக்கிறாரு இவர்? என்ன புதுசாக கேட்கிறாரு? அது அர்த்தம் தெரியுமா? தம்பி, அதல்ல உனக்கு முக்கியம், நான் யாரா இருக்கிறேன் தான் உனக்கு முக்கியம். ஆமென். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? அவருக்கு தெரியாதா? தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனா அதல்ல முக்கியம். உன்னை யாரா நான் யாரா உன்னை வச்சிருந்தேன், உன்னை யாரா இருக்கிற இப்போ? உன்னை ஒரு ஆள் எப்படி தெரியுமா? சர்வ வல்லவனாய், சர்வ ஞானியாய், சர்வ அதிகாரமாய், ஆளுகிறவனாய், அதாவது எல்லாவற்றுக்கும் அதிகாரம் வச்சு இன்னைக்கு அடிமையாக, நிர்வாணியாக, வெட்கம் உள்ளவனாக, கூனி குறுகி எங்கேயோ ஒரு மூலையில் நிற்கிற. எல்லாம் கரங்களை சொல்லுங்க. நான் அதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, ஆளுகிறவனாய், அரசாட்சி பண்ணுகிறவனாய், தேவனோடு இருக்கிறவனாய். கடந்த வெள்ளிக்கிழமை சொன்னேன், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் தேவனோடு இருக்கிற நெருக்கமான உறவு. எல்லாம் சொல்லுங்க. மிகப்பெரிய சொத்து தேவனோடு இருக்கிற நெருக்கமான உறவு. எல்லாம் வாயத்தின சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சொத்து